ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ எதை பற்றினா, இன்னைக்கு வந்து சாட்டர்டே ஏப்ரல் 11ங்க. நியூசிலாண்டில் நார்த் ஐலாண்டில் இருக்கவங்களுக்கு வந்து சைக்ளோன் அலர்ட் வந்திருக்கு. என்ன சைக்ளோன்னா வியானு, அந்த சைக்ளோன் பேர். ஸோ அந்த அலர்ட் வந்திருக்குங்க. சாட்டர்டே நைட்டு தான் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் சண்டே ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து என்னென்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்கன்னா, டார்ச், அப்புறம் கேண்டில், அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ பேக் அண்ட் சேவ் வந்திருக்கோம். மெயினாக வந்து குடிக்கிற தண்ணி வாங்கிட்டு, அப்புறம் கொஞ்சம் கேண்டில், அப்புறம் வீட்டுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ்லாம் வாங்க வந்திருக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சாட்டர்டே நைட்லேருந்து சண்டே வந்து சைக்ளோன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அநேகமாக இது வந்து நான் மண்டே தான் போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் பவர் கட் ஆகவும் சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஃபோன் எல்லாம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் வந்து நார்த் ஐலாண்டில், அதுவும் அந்த கோரமண்டல் ரீஜன் அங்கெல்லாம் வந்து நிறைய பாதிப்பு இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி சைக்ளோன் ஃபேஸ் பண்ணதில்லை, எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து பேக் அண்ட் சேவ் தான் வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பார்க்கிங் ஃபுல்லாக இருக்குங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுவும் இந்த சைக்ளோன்னால எல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. சரி வாங்க நம்ம இப்போ உள்ளே போகலாம். தண்ணி வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கோங்க. ப்ரெட் பேக்கெட் வந்து எடுத்து வச்சிட்டோம். கடைசி நேரத்தில் வந்து மைண்டு மாறிடுச்சு. இப்போ வந்து கேண்டில் மட்டும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த $2 ஷாப், இல்லைன்னா அந்த சைனீஸ் கடையில் அப்படி எங்கேயாவது இருக்கும், அங்கே மட்டும் போய் வாங்கிட்டு வரலாம். வீட்டுக்கு வந்தாச்சுங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். கேண்டிலும் வந்து பக்கத்தில் $2 ஷாப்பில் வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் நம்ம இந்த இதெல்லாம் இருக்குல்ல, நம்ம ரபிஷ் போடுற பின், அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க என்னோட ஹஸ்பண்ட். நான் வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து இந்தா பாருங்க. ஓகே, தண்ணி வாங்கி வச்சிட்டோம். அப்புறம் டார்ச் ஏற்கனவே இருக்குது. கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு, பெருசு இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து வாங்கி வச்சாச்சு. வெளியில் வந்து இப்போ கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. வெளில வந்து எல்லா துணியெல்லாம் துவைச்சிட்ருக்கோங்க. வெளில வந்து லூஸாக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து உள்ளே எடுத்து வச்சிட்ருக்காங்க. துணி போயிட்டுருக்கு உள்ளர. நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது, காற்று வந்து கொஞ்சம் நல்லா அடிக்குது. இப்போ என்னப்பாச்சு? ஏன் என்னாச்சு? வர இரு நேரத்தில் இந்த டேப் வந்து டென்ஷன் பண்ணி விட்டுருச்சுங்க. இது லூஸாக இருந்திருக்கு போல இருக்கு. உள்ள வாஷர் லைட்டாக லீக் ஆகுதுன்னு பார்த்தா ஃபுல்லாக அடிச்சிருச்சு, தண்ணி ஃபுல்லாக பாஞ்சிருச்சு. இது கிட்ட இவ்வளோ நேரம் வந்து இந்த டேப் கிட்ட தான் மல்லு கட்டிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக டைப் பண்ணியாச்சு. ஹேண்டி மாதிரி யாராவது கூப்பிடணுன்னா இப்போ வர்றதும் கஷ்டம். ஏன்னா வந்து எல்லோரும் வந்து வீட்டில் தான் இருப்பாங்க. வந்தாலும் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கேட்குறாங்க. சரி, 2 நாள் முடிஞ்ச பிறகு தான் யாரையாவது கூப்பிட்டு வந்து இது பண்ணணும். அப்புறம் வந்து எல்லாம் இந்த மாதிரி லூஸாக இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வைக்கிறோம். ஏன்னா இது அடிக்கிற சைக்ளோனில் நம்ம வண்டி மேலே வந்து விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கிறாரு. இந்த இதுவும் எடுத்துருப்பா. ஓகே, எல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து ஒதுக்கி வச்சிட்ருக்கோம். தக்காளி எல்லாம் பறிச்சாச்சு. இருக்கிற 1-2 தக்காளி எல்லாம் பறிச்சுட்டு இது பண்ணுறோம். ஓகே, இப்போதைக்கு கொஞ்சம் லைட்டாக தான் காற்றடிச்சிட்ருக்கு. நைட் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். வந்து ஒரு 6:30 ஆயிடுச்சுங்க. வானெல்லாம் நல்லா இருண்டு இருக்குது. ஸோ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நைட்டு தான் வந்து சைக்ளோன் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வானம் பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா இருட்டாக இருக்குங்க. காற்றும் பார்த்திங்கன்னா நல்லா அடிக்குது. $7:40 இருக்கோங்க. மழை வந்து நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நைட்டு தான் வந்து புயல் வந்து கிராஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நார்மலாக தான் போயிட்டுருக்கு. மழை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங்க. இப்போ வந்து ஒரு 11:30 இருக்கும். நைட்டெல்லாம் நல்ல மழை. நார்மலாக எப்படி பெய்யுமோ அப்படி தான். சைக்ளோன் இது ஒன்றுமே தெரியல, காற்றுலாம் அந்தளவுக்கு அடிக்கல.
ஆக்சுவலி வந்து வேறு டைரெக்ஷனில் போகிற மாதிரி காட்டுது அந்த ஆப்பில் பார்த்துட்ருக்கோம். ஸோ மதியானத்துக்கு மேலே வேணால் நமக்கு நல்லா காற்றோடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் சர்ச்லாம் முடிச்சுட்டு சரி நார்மலான மழை மாதிரி தான் இருந்தது, அதனால சர்ச்சுக்கு வந்துட்டு இப்போ முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். பாருங்கள் ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிறைய பேர் வந்துருந்தாங்க, யாருமே வந்து வீட்டில் இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்படி மழை பெய்யுமோ அப்படி தான் இருந்தது. சரி இப்போ வந்து நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். தூரிட்டே இருக்குங்க, நல்லா மழை வந்து நார்மலாக தான் தூரிட்டே இருக்கு. நைட்டெல்லாம் ஆனால் நல்ல மழை, லேட்டாக தான் தூங்கணும், நைட்லாம் நல்ல மழை. சர்ச் முடிச்சுட்டு போகிற வழியில் ஆக்சுவலி எங்கள் வீட்டு பின்னாடியே இந்த தண்ணி போயிட்டுருக்குங்க. சரி அது பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னேன். புயல் சிம்டம்ஸ்லாம் ஒன்றுமே தெரியலங்க, லைட்டாக தான் வந்து மழை தூரிட்டு இருக்கு, காத்தடிக்குது. சரி அப்படியே வீட்டுக்கு போகிற வழி தானே, எங்கள் வீட்டு பின்னாடியே இருக்குது. சரி அதில் தண்ணி எவ்வளோ வந்திருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். எல்லாரையும் உள்ளே விட்டுட்டு நான் மட்டும் இப்போ வந்திருக்கேன். சரிங்க உடைய மட்டும் ஹேண்டில் பண்ணிவிட்டு. ஸோ இதுதான், இது பேக்ஸி வாட்டர். ஆக்சுவலி எவ்வளோ தண்ணி போகுது அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன். ஸோ இது நம்ம எவ்ரிடே வர பார்க் தான். நம்ம இங்கேருந்தே பார்த்துருவோம். தண்ணி வந்து நல்லா நிறைய போயிட்டுருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பின்னாடியே இருக்குது. வயானு புயல் வருது வருது புயல் வருது வருதுன்னு சொன்னாங்க, ஆனால் புயலுக்கான ஒரு சிம்டம்ஸுமே இல்லை இங்கே. ஆக்சுவலி அது வந்து வேறு டைரெக்ஷன் போகிற மாதிரி சொல்லியாச்சு. பாருங்கள் மரம்லாம் கூட ஏதோ ஒன்றுமே அசையாமையே இருக்குது, நார்மலாக எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. வாங்க நம்ம போயிடுவோம் வீட்டுக்கு. ஜஸ்ட் இது தண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஸோ நிறைய தான் வந்துட்டுருக்கு. அவ்வளோதான், இப்போ வீட்டுக்கு போயிட்டு மற்ற வேலைகளை பார்க்க வேண்டியது தான். இது வந்து எக்ஸாக்ட்லி நம்ம வீட்டு பின்னாடி இருக்க ஸ்ட்ரீட்டுங்க. ஸோ இதுக்கு பின்னாடி தான் வந்து அந்த பேக்ஸி வாட்டர் இருக்குது. இதை க்ராஸ் பண்ணோம்னா அப்படியே நம்ம வீடு வந்துடும். பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 4 PM இருக்கோங்க. இன்னுமே மழை வந்து வந்துட்டே இருக்குது, லைட்டாக சாரல் அடிச்சுட்டே இருக்குது. அப்புறம் வந்து காற்று நல்லா வந்துட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து புயல் வர அளவுக்கு நம்ம நினச்சபடி எதுவும் கிடையாது. ஆக்சுவலி வந்து நார்த்லாண்ட் ஃபுல்லாக அப்படி கவர் ஆகி போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஈஸ்ட் சைடு அப்படி நகர்ந்து போயிருக்கு. அப்புறம் வந்து முக்கியமாக ஒன்று வந்து ஷேர் பண்ணிக்கணும், என்னென்னா நியூசிலாந்து கவர்மெண்ட்டை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணோங்க, அப்புறம் தேங்க் பண்ணணும். என்னென்னா வந்து சிவில் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் அதுக்கப்புறம் வந்து ஆக்லாண்டு மேயர் ஆக்லாண்ட் மேயரும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 1 PM இருக்கும். அப்போ வந்து இந்த ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க மீடியாவுக்கு. அப்போ சொல்லியிருந்தாங்க வயானு சைக்ளோனுடைய இன்டென்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தீவிரமாக இருக்குது, அதுக்குன்னு கேர்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லலை, கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி இப்படி தான் மழையில் வந்து இந்த மாதிரி பீப்புள் கொஞ்சம் இறந்துருக்காங்க. அதனால் என்னென்ன ப்ரிகாஷனரி ஆக்ஷன்ஸ் எடுக்கணுமோ, என்ன அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணுமோ அதெல்லாம் வந்து நமக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. எமர்ஜென்சி அலர்ட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம இந்த மாதிரி டைமில் டிசாஸ்டர் சைக்ளோன் அந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர் டைமில் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நமக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. விச் இஸ் வெரி குட். தேங்க்ஸ் டு நியூசிலாந்து கவர்மெண்ட். அப்புறம் வந்து ஆக்லாண்டில் யாராவது இருக்கீங்களா, இல்லை நியூசிலாந்து நார்த்லாண்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள்லாம் எப்படி சேஃபாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் ஆக்லாண்டில் அந்தளவுக்கு தீவிரமாக இல்லைங்க, காற்றும் மழையும் மட்டும் இருக்குது. மேபி வந்து எந்த சைடு இப்போ ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னாங்க, ஈஸ்ட் சைடு. வாட் இஸ் தட், அந்த பிளேஸ் பேர் என்னது? ஈஸ்ட் சைடு. ஆக்சுவலி ஈஸ்ட் சைடு வந்து கொஞ்சம் நல்ல காத்தோட, பே ஆஃப் பிளென்டி, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்ல காத்தோட நிறைய மழை வந்துட்டு இருக்கு போல இருக்கு. ஸோ அவங்க எல்லாம் சேஃபாக இருக்கணும். ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்காக எடுத்தேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சைக்ளோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக சொன்னதுனால எனக்கு அதை கவர் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. அதனால தாங்க நாங்கள் எல்லாம் சேஃபாக இருக்கிறோம். நீங்களும் வந்து சேஃபாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் ஆல் தி சப்போர்ட்.